ஆடி அமாவாசை என்பது தமிழில் மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பித்ருக்களுக்கு மரணித்த முன்னோர்கள் திதி, தர்ப்பணம், தானம் போன்ற கர்மங்களை செய்வது அவசியமானதாக கொள்ளப்படுகிறது. அவர்கள் ஆவி சாந்தி அடையவும், வீட்டிற்கு நன்மை வரவும், சமஸ்த பவங்களை நீக்கவும் இது உதவுகிறது. ஆடி அமாவாசை அன்று பித்ருக்கள் ஆசீர்வாதம் பெற செய்ய வேண்டிய செயல்கள்: ஒன்று, தர்ப்பணம் செய். புனிதமான கங்கை, காவேரி போன்ற நதிகளில் அல்லது வீட்டு புனித தண்ணீரில் தர்ப்பணம் செய்து முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டும். இரண்டாம் திதி பானம், திராத்தம், வழிபாடுகள், பஞ்சபோசனம், சிறப்பு நிவேதனங்கள் கொண்டு முன்னோர்களுக்கு பித்ரு பூஜை செய்ய வேண்டும். மூன்றாம் தானம் செய். பிராமணர்களுக்கு உணவு, வசதி, பொருட்கள் போன்ற தானங்களை தருவது மிகுந்த புண்ணியமாகும். உணவுடன் கூடிய அன்னதானம் சிறந்ததாக கருதப்படுகிறது. நான்காவது ஊனவிளக்கான நாள். இறைச்சி, மது, புகைப்பிடிப்பு போன்றவற்றை தவிர்த்து புனிதமாகவும் சடங்குகளுக்கு ஏற்பவும் நடந்து கொள்ள வேண்டும். ஐந்தாம் தீபம் ஏற்றுதல். பித்ருக்களுக்கு எண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய போன்ற ஜபங்களை சொல்லலாம். ஆறாம் விரதம் மற்றும் தியானம். நோன்பாக இருந்தல், ஜபம், தியானம் ஆகியவற்றால் பித்ருக்கள் மனம் குளிரும். இவ்வாறு பூர்வீகருக்கு மரியாதையாக கர்மங்களை செய்து அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலம் குடும்பத்தில் நன்மை, செழிப்பு, ஆரோக்கியம் நிலவும் என நம்பப்படுகிறது.